தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட எனக்கு எல்லாரும் அருள் பண்ணும்போடே. நான் இன்னைக்கு நன்னா இருக்கேன், இன்னும் நன்னா இருக்கணும், குழந்தை பிள்ளையோட நன்னா இருக்கணும், பேரன் பேச்சுகளோட நன்னா இருக்கணும், 16 பெற்று பெருவாறு வாழணும், அரசியல்வாதி மாதிரி செல்லம் குழிக்கணும்னு நான் வேண்டல. எல்லாரும் எனக்கு அருள் பண்ணுவேன். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் முகிந்து முகில்வண்ணன் பேர்பாட சித்தாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளையோட வரும்போவை. கடைசியில் எங்கே வந்து முடிக்கிறா பற்றியில, சித்தாதே பேசாதே செல்ல பெண்டாட்டியா. நீ அதிகம் பேசாத, ஐயோ வாயை திறக்காதே, வாயை திறந்தனே எனக்கு பிரச்சனை ஆயிடும், வாயை திறக்காதே, நீ செல்வ பெண்டாட்டி. என்னது, நீதான் எனக்கு செல்வமே, நீதான் செல்வத்தை கொடுக்கக்கூடியவள், நீ வாயை திறக்காத, செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும். இப்போ சீக்கிரமாக தூங்கிடு. எதுக்காக தூங்குறேன்னு தெரிய மாட்டேங்கிறது. எற்றுக்குறங்கும் பொருளையோட வரும்போவை. எந்த பொருள் சொல்ல? இப்படியான ஹாஸ்யத்தை விட்டுட்டு நம்ம பொருளை பார்க்கலாம். கன்றுகளோட கூடிய கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்றுகளோட கூடிய பல பசுக்களினுடைய கூட்டங்களிலிருந்து என்னது கறந்து அப்படின்னா பாலை எடுத்து வந்து பகைவர்களுடைய வலிமையை கெடும்படி போர் புரியணும். பீரம்பேனின் பாரம் தாங்கும் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பீரம்பேனின் பாரம் தாங்கும். நிறைய ஆகுபெயர்கள் இருக்கு சுவாமி. இலக்கணம் அப்படின்னா தமிழை மாதிரி ஒரு இலக்கணத்தை நிறைய மொழிகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வர்றேன். இலக்கியம் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி அந்த இலக்கணத்தில் விகுதி அப்படின்னு இருக்கு, ஆகுபெயர்